Hi guys, today Javaல variables பத்தி பார்க்கலாம். Variables எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it is used to store the value in the system memory. நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்மளோட மிஷினில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் வேரியபிள்ஸ். ஒரு சின்டெக்ஸை பார்க்கலாம். டேட்டா டைப், வேரியபிள் நேம், அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜாவாவில் வந்து நம்ம டேட்டா டைப் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும், என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஏஜ்ங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இண்டீஜர். ஸோ இந்த சின்டெக்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டேட்டா டைப் இண்டீஜருங்கிறது வந்து என்னென்னா நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஜஸ்ட் நான் அதுக்கப்புறம் இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஜாவோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து ஜஸ்ட் நான் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வாங்க கம்பைல் பண்ணலாம் ஃபைலை. ஜஸ்ட் நான் வந்து ஒரு இண்டீஜரில் ஒரு 20 நம்பர் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நான் எடுத்து ஜஸ்ட்டு அவுட்புட்டில் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிளை பற்றி பார்க்கலாம். ஜாவாவில் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. லோக்கல் வேரியபிள், அப்புறம் இன்ஸ்டன்ட் வேரியபிள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. லோக்கல் வேரியபிள்ங்கிறது வந்து ஏதாவது மெத்தடுக்கு இன்சைட் தி மெத்தட். இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் சொல்லுவாங்க, மெயின் மெத்தட் சொல்லுவாங்க. இதேமாதிரி நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்னா இன்னொரு மெத்தடு கிரியேட் பண்ணிக்கலாம். ரிட்டன் டைப். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஒரு மெத்தட், இது ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடு. ஒரு மெத்தடுக்குள்ள டிஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் பண்ணாமல் நீங்கள் இதை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இட் வில் த்ரோ எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே ஏஜை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ண வச்சுக்கோங்க. இனிஷியலைஸ் பண்ணாமல் நம்ம ஏஜை இது பண்ணாலே இது ஐடிங்கிறதுனால வந்து பை டிஃபால்ட்டாக இது வந்து இஷ்யூ ஷோ பண்ணுது. லோக்கல் வேரியபிளுக்கு இட் மே நாட் பி இனிஷியலைஸ் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நான் ப்ரோக்ராம் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ ரீகம்பைல் இருக்கேன். நீங்கள் ரீகம்பைல் பண்ணாலே அதே சொல்லிவிடும், எரர் வேரியபிள் ஏஜ் மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்டு. ஸோ நீங்கள் இது ஓகே லோக்கல் வேரியபிள், அதாவது ஒரு மெத்தடுக்குலாம் நீங்கள் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூ கொடுத்துடணும். சும்மா எம்டியாக அட்லீஸ்ட் நம்ம கொடுத்துடணும். அப்படி இல்லைனா ப்ரோக்ராம் வந்து இட் வில் த்ரோ எரர் ஜாவா. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏன் ஸ்டார்ட் எரர் த்ரோ பண்ணணும்னா ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை நான் கால் பண்ணவே இல்லை. ஸோ அதான் ரீசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள். இன்ஸ்டன்ட் வேரியபிள்னா என்னென்னா ஒரு கிளாஸில், ஓகேங்களா, ஒரு கிளாஸுக்கு நான் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன், பட் அவுட் சைட் தி மெத்தட். இந்த இடத்துல இண்டீஜர், ஸ்பீட் லிமிட், ஓகேங்களா, இதை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அண்டு பட் இது வந்து ஜஸ்ட்டு வேரியபிள் தான். ஆனால் இந்த வேரியபிள் வந்து என்னால் இங்கே வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதை ஏன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வச்சுருக்க மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு. ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளை தான் அக்சஸ் பண்ணும், நார்மலான வேரியபிள் அக்சஸ் பண்ணாது. இட் வில் த்ரோ எரர். பார்த்தீங்களா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் cannot be referenced. ஸோ நம்ம இது வந்து ஒரு இந்த கிளாஸ் வரைக்கும் நான் அக்சஸ் பண்ணால் ஜஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக்னு டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் இது முடியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஓகே, ஐ மீன் ஒரு இது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள் சொல்லலாம், ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ட் வேரியபிள் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தனி ஸ்டோரேஜே கொடுத்துருவாங்க. இதுக்குன்னு தனி ஸ்டோரேஜ். ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அது எண்டாவது வரைக்கும் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து இட் ரிமைன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு 1 GB டேட்டா வரைக்கும் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1 GB ஸ்டோரேஜும் என்னென்னா அப்படி
என்ன சொல்கிறது ஆக்குப்பைடாக இருக்கும். எப்போனா அந்த ப்ரோக்ராம் முடியுது வரைக்கும் ஆக்குப்பை இருக்கும். ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரேஜை வந்து ஃப்ரீ பண்ணி விடுவோம். ஸோ ஸ்டாட்டிக்காக நம்ம ஏதாவது வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு 10 ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கும், ஜாவா ஃபைல் இருக்குன்னா 10லையும் இப்போ 1 GB டேட்டா ஸ்டோர் ஆச்சுன்னா 10 GB. ஸோ அது வேலிடான வேரியபிளாக அவ்வளோ ஸ்டோர் பண்ணலாமா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஸ்டாட்டிக்கில் ஏன்னா இந்த கிளாஸை வந்து ஜாவா வெர்ச்சுவல் மிஷினில் லோட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ஸ்டாட்டிக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுங்கிற மாதிரி அவசியம் இல்லை. லோக்கல் வேரியபிள் மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே அதோட டிஃபால்ட் வேல்யூ, ஜாவாவோட டிஃபால்ட் வேல்யூ அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் இண்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து அசைன் பண்ணிடும். டிஃபால்ட் வேல்யூனா இந்த ஷோ ஒன் டேபிள். ஸோ இண்டீஜர் பார்த்தீங்கன்னா இண்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ 0, டபுளோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0.0, பூலியனுக்கு ஃபால்ஸ், கேரக்டருக்கு இந்த எம்டி கேரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்ட்ரிங்குக்கு நல்ல. அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து string string இது ஒரு பூலியன் வேரியபிள். ஸோ பூலியன் வேரியபிளோட டிஃபால்ட்டாக நம்ம வேல்யூ கொடுக்காட்டியுமே சிஸ்டமாக ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணோம். அது வந்து ஃபால்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டமே டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லு. ஸோ அது அந்த டேபிளில் நான் வந்து இந்த ஒரு டேபிளில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, ஆஸ் ஐ டோல்டு, ஸோ நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமே பை டிஃபால்ட்டாக சம் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிடும். நம்ம வந்து இது ஆக்சுவலாக என்ன சொன்னோம், இது எல்லாமே ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொன்னோம். ஓகே, ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் ஸ்டாட்டிக் மெத்தடில் அக்சஸ் ஆகும். அப்போ எப்படி நான் இன்ஸ்டன்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இண்டீஜர், ஓகே நான் இதே ஓகே ஸ்பீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி ஸ்பீட்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ ஐம் டெலிட்டிங் திஸ் ஸ்பீட். ஸோ இப்போ நான் இதை இங்கே அக்சஸ் பண்ணணும்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணணும் இந்த கிளாஸுக்கு. இன்ஸ்டன்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது சொல்லுவாங்க. நான் ஃப்யூச்சரில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதை வச்சு .sped I didn't compile actually. Now I compiled. ஸோ பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துருச்சா? ஸோ ஓகே, ஒரு வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக் இல்லாமல் டிஃபைன் பண்ணால் அதை வந்து அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ். இது இந்த ப்ரோக்ராமோட ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் வேரியபிள்னால் ஓகே, ஸ்டாட்டிக் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். டைரெக்டாகவே நம்ம அதை எடுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இனிஷியலைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இன்ஸ்டன்ட் வேரியபிளையும் ஸ்டாட்டிக் வேரியபிளையும் நீங்கள் வேல்யூ எதுவும் இனிஷியலைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த ஒரு மெத்தடுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறத லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும். அப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்னா இட் வில் த்ரோ எரர். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.